என்னுடைய பள்ளியில் ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு கதை இன்னும் என் மனதில் அப்படியே இருக்கு. எந்த புத்தகத்தில் எந்த பாடத்தில் அவர் கேட்டார்னு தெரியாது. வகுப்பில் அவர் கதை சொல்ல தொடங்கும் போது சொல்லுவார், இன்னைக்கு என்ன கதைடா சொல்லலான்னு பசங்கிட்ட கேட்பார். பசங்க ஏதாவது ஒன்று சொன்னால் அதை விட்டு ஒரு கதை சொல்லுவார். அப்படி அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு பனி பிரதேசத்தில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அந்த விறகு வெட்டிக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை, தனியாக வாழ்ந்திருந்தான். அவனுடைய வேலை பனி பிரதேசத்தில் கூடிய ஏதாவது மரங்களை வெட்டி அதை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஊரில் விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு தன்னுடைய உணவை தானே சமைத்து சாப்பிட்டுட்டு சின்ன வீட்டில், சரியான கதவு கூட இல்லாத ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு பெரிய ஆசைகள் கிடையாது, கனவுகள் கிடையாது. அன்றாட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நீண்ட வருடமாக இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையை பார்த்து, இவ்வளவு நல்ல மனிதன் எதுவுமே வேணும்னு நினைக்காம இருக்கிறானே, அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு ஏதாவது வரம் கொடுக்கலாமே என்று அவனை தேடி வான் உலகத்திலிருந்து ஒரு தேவதை வந்து அந்த தேவதை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த விறகு வெட்டிட்ட, அப்பா நீ நல்லவனா இருக்கிற, எதையும் மனதில் யோசிக்காத, ஆசைப்படாதவனாக இருக்கிற, உனக்கு நாங்கள் வரம் கொடுக்க வேணும்னு நினைச்சு வந்திருக்கேன், என்னப்பா வேணும்னு கேட்டப்பா அவன் சொன்னான், எனக்கு என்ன வேணும்னா தெரியலையே, எனக்கு சாப்பாடு வேணும், நானாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், படுத்தா தூக்கம் வந்துடுது, தினசரி செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு. ஆசைப்படணும் இல்லையா? நிறைய விஷயங்களுக்கு நாம் ஆசைப்படுவோமே, அதில் நம் காலத்துல எல்லாம் பேராசைப்படவே செய்கிறோம். அவன் ஆசைப்படவே தெரியாதவன். ஆனால் அவனிடம் போய் சொன்ன உடனே அவன் சொன்னான், ஒரு நாள் வேணும்னா எனக்கு அவகாசம் கூட, நாளைக்கு கேட்குறேன், இல்லை இன்னைக்கே கேளு. அப்போ அவன் சொன்னான், நான் பண்டிகை நாட்களின் போது விசேஷ உணவுகள் எதையும் சாப்பிட்டது கிடையாது. இப்போல்லாம் கிறிஸ்மஸ் காலம், எல்லாரும் கேக் செய்வாங்க, கேக் தருவாங்க, கேக் சாப்பிடுவாங்க. அப்படி விதவிதமான இனிப்பை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை இருக்கு. தேவதை தானே, முடியும் என்றால் ஒரு இனிப்பை எனக்கு தர முடியுமான்னு கேட்குறான். அந்த தேவதை சொல்லுகிறது, இவ்வளவுதானா உன் ஆசை? ஒரு கேக், ஒரு சின்ன இனிப்பு தான் வேணுமா? இப்ப பாருன்னு ஒரு தட்டு நிறைய இனிப்பை முன்னாடி கொடுக்குது. இவ்வளவும் எனக்கே வான்னு கேட்குறான். உனக்கே தான் வைத்து வைத்து சாப்பிடு, விரும்புகிற சுவையில் எல்லாம் சாப்பிடணுன்னே எடுத்து 4-5 கேக் சாப்பிட்டுட்டு அவன் சொல்றான், போதும் சந்தோஷமா இருக்கேன் போயிடு அப்படின்னு. அந்த தேவதைக்கு மனதில்லை. இப்ப கூட எதுவும் வேணும்னு கேட்காதவனா இருக்கிறானே, இவனுக்கு வேற ஏதாவது கொடுக்கலாமேன்னு இன்னும் ஒரு வரம் தருகிறேன், வேறு கேளுன்னு. அப்போ அவன் சொன்னான், இந்த வீட்டிற்கு கதவு இல்லை, அதனால குளிர்காலத்தில் ரொம்ப குளிர் வந்துடுது, படுப்பதற்கு நல்ல மெத்தை இல்லை, படுக்கை இல்லை, மரக்கட்டில் தான் படுக்கிறேன், ஒருவேளை இதை மட்டும் நீ கொடுத்தா கூட போதும்னு நினைக்கிறேன், குளிர்காலத்தில் கதவை மூடிட்டு படுக்கையில் படுத்துக்கிடுவேனே அப்படின்னு. மறு நிமிடம் அந்த வீட்டிற்குள் ஒரு நல்ல படுக்கை, மெத்தை, வீட்டுக்கு அழகான கதவு எல்லாம் வந்துடுச்சு. வந்த உடனே அவன் என்ன சொன்னானா, நீ கிளம்பி, நான் உள்ள போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு. அந்த தேவதைக்கு இப்போதும் வருத்தம் என்ன அப்படின்னா, இவ்வளவுதானா உன் ஆசை? ஒரு சின்ன கட்டில், கதவு தானா? இன்னொரு வரமும் தர்றேன்ப்பா, கேளுப்பான்னு. அவன் சொன்னான், ஏன் தொந்தரவு பண்ற, போதும்னா விட்டுறேன் அப்படின்னு. நாளைக்கு வருகிறேன், நாளை நீ கேளு அப்படின்ட்டு போயிடுது. ஒரு இரவு முழுக்க நல்ல கதகதப்பான அறையில், நல்ல படுக்கையில் நன்றாக உறங்கி காலையில் எழுந்திருக்கிறான். காலையில் திரும்ப தேவதை வந்து கேட்குது, என்னப்பா வேணும்னு. திரும்ப வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டியா சொல்லுன்னு. நல்லா யோசிச்சிட்டேன் இரவு, எனக்கு தேவை என்ன அப்படின்னா, என்னுடைய உடைகளை நானே துவைச்சிக்கிறேன், என்னுடைய சமையலை நானே செய்கிறேன், என்னுடைய பணிகளை எல்லாம் நானாக பார்த்துக்கிறேன், நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியாக வரக்கூடாதுன்னு கேட்டான். தேவதை என்ன நினைச்சது, ஏதாவது ஒன்று வரம் கொடுக்கறேன்னா கொடுத்துடணும். இப்போ அவன் கேட்கிற வரம், இந்த தேவதையே வீட்டு வேலைக்காரியாக வரக்கூடாதா? அப்பா என்னப்பா இப்படி கேட்டுட்டேன், நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. என்னப்பா அவன், நீ தான் வரம் தரேன்னு வந்த, நீ வா, என் வீட்டில் பணியாளராக இரு, இந்த வேலையெல்லாம் செய்யப்போ, உள்ள இருக்கிற துணியெல்லாம் துவைச்சு போடு அப்படின்னு. அந்த தேவதை ஒரு நிமிடம், அவன் வேற வழி இல்லை, அது வரம் கொடுத்து தான் ஆகணும், அந்த வீட்டுக்கு பணிப்பெண்ணாக மாறிடுச்சு. இந்த கதையை சொல்லிவிட்டு ஆசிரியர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாவிட்டால் தேவதையை கூட பணிப்பெண்ணாகத்தான் மாற்றி விடுவீர்கள். நான் சிறு வயதில் கேட்கும் போது தெரியவில்லை, வளர்ந்த பிறகு நான் தெரிந்து கொண்டேன், என் வீட்டு பணிப்பெண்ணெல்லாம் ஒரு காலத்தில் தேவதைகளாக இருந்தவர்கள், அவர்களை பணிப்பெண்ணாக மாற்றிவிட்டோம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு எதற்கு என் பிள்ளைகள் மீது இவ்வளவு அக்கறை? என் வீட்டு சமையற்கூடத்தை எதற்கு இவ்வளவு தூய்மையாக அவர்கள் சுத்தப்படுத்த வேண்டும்? தன் பிள்ளைகளைப் போல என் பிள்ளைகளுக்கு ஏன் தலையில் எண்ணெய் வைத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களை நலம் விசாரித்து கவனித்து, அது ஊதியத்திற்காக பெறுகிற வேலை இல்லை. அவர்கள் தேவதைகளாக இருந்தபோது தூய இதயத்தோடு அன்போடு இருந்தார்கள். அதை இந்த காலத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆசிரியர் சிறு வயதில் சொன்னார், இந்த கதையை எதற்காக மாணவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்கு, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாவிட்டால் நீங்கள் எதற்கோ ஆசைப்படுவீர்கள், எதோ செய்வீர்கள் என்று சொல்றார். என்று பலருக்கும் தெரியாத விஷயம்
அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது. அடுத்தவர் வைத்திருக்கிறாரே, அவரிடம் கார் இருக்கிறதே, அவர் வீடு வைத்திருக்கிறாரே, அவர் இந்த வேலை பார்க்கிறாரே, இவர் மருத்துவர் ஆகிவிட்டாரே, அதை நானும் செய்ய வேண்டும், என் பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படின்னா ஒரு கதை வெறும் கதை அல்ல நண்பர்களே. கதை என்பது இந்த வாழ்க்கையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு வெளிச்சம். இந்த வாழ்க்கையை உங்களுக்கு மருந்து போல ஒரு கதை, தேனும் மருந்தும் கலந்து தருவது போல ஒரு கதை என்ற ஒரு வடிவத்தின் வழியாக மருந்தாக அது உங்களுக்கு தருகிறது. எத்தனை எத்தனை கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். எங்கிருந்து இந்த கதைகள் வந்தது? கதைகளுக்கென்று தனியான ஒரு தோற்றம் இல்லை. நாமும் நீங்களும் இந்த உலகமும் இயங்குகிற வரை எல்லாமும் கதைதான். நம்ம பத்தி யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க, அவர் ஒரு கதையைத்தான் சொல்லுவார். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பரா இருந்தா அவர் எப்போதாவது அவர் இல்லாத நேரத்தில் அலுவலகத்தில் அவரை பற்றி பேசுவதை அவர் கேட்டால் தெரியும். அத்தனை கதைகள் சொல்லுவாங்க. அதிலும் அதிகாரத்தில் இருப்பவராக இருந்தால் அவரை பற்றி கதைகள் அதிகம் இருக்கும். அப்படின்னா கதை என்பது கதை இல்லை என்பதே. கதை என்பது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிற, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம்.